தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் என்இபி அதில் வர மும்மொழி கொள்கை இது உடன்பாடு இல்லை அப்படின்றது இது நெடுநாளாக போய்கிட்டு இருக்கிற டிபேட். இப்போ ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை நிதி விடுவிக்கப்படலை அப்படின்ற பிரச்சனை இதோட நிற்க போகிறது இல்லை. நீ அடுத்தடுத்த கல்வி ஆண்டுகளுக்கு நிதி கொடுக்கணும், நீங்கள் மத்திய அரசுகிட்ட இப்போ இது தொடர்பாக பேசி ஒரு சுமூகமான முடிவெடுத்து நிதியை வாங்கணும். ஆனால் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, இது நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. நீங்கள் எப்படி நிதி வாங்க போகிறீங்கன்னா நான் தீர்வை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நிதி பிரச்சனை வரும், நீ பள்ளிக்கல்வித்துறையில் எப்படி இதை பெறுவதற்கான வழிமுறைகளாக என்ன வச்சிருக்கிறீங்க? நிதி எப்படி பெறுவது என்பதை மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுப்பாங்க. எப்படி அதை பண்ணணும், எப்படி டீல் பண்ணணுங்கிறது சபாபதி மோகன் சொல்ல முடியாது. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தான் அதை சொல்லணும், முதலமைச்சர் சொல்லுவார். நான் என்ன சொல்றேன்னா, கேட்கிற நேயர்களுக்காக நான் சொல்றேன். நான் எதுக்கு அந்த 2 வரியை படிச்சேன் தெரியுங்களா? 9வது paragraphல ஒன்றிய கல்வி அமைச்சர் மனதார ஃபோர் ரன்னர், தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது ஃபோர் ரன்னர், இந்தியா பின்பற்றக்கூடிய பிராக்டிசஸ் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்க என்ன சொல்லி இருக்கணும், சார் எங்களது பின்பற்றாமையே நீங்க இவ்வளவு சிறப்பா பண்றீங்களா, இதுங்க நிதி எடுத்துக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லணும். மனசாட்சி அடக வச்சுட்டு சூர்யா பேசலாமா? நீங்க என்ன நீங்க எங்களுடைய பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுதான் உங்க வேலை, நிதியை பங்கீடு செய்வதுதானே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை. அப்படி அந்த நிதியை கொடுக்கிற பொழுது நாங்க சரியா இல்லைன்னா நீங்க என்இபி ஃபாலோ பண்ணல, அதனாலதான் இவ்வளவு மோசமா போயிடுச்சு சொல்லிருக்கலாம். ஒரே ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும். என்னன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க 20 லட்சம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், நீங்க மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கூகுள்ல திறன் மேம்பாடுல பயிற்சி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற மாண்புமை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கூகுள்ல கையெழுத்து போட்டிருக்காரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல. இப்ப நீங்க சொல்றதுக்கு, சூர்யா சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தொழில் பயிற்சியே வேண்டாம்னு சொல்ல, ஐடிஐ இருக்கு, ஃபிட்டர், டர்னர், அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக் அதெல்லாம் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, தொழில் பயிற்சி இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திரு சபாபதி மோகன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, தமிழ்நாடு கல்வியில சிறந்து விளங்குது, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கு என்னன்னா, இப்ப நிதி நான் கேட்றேன் சார், என்ன அனுமதிங்க, ஏன்னா ஒரு நொடி அனுமதிங்க. நிதி தொடர்பான சிக்கல் இப்ப இருக்குது. அவங்க இந்த எம்ஏ நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, இந்த காரணங்களை எல்லாம் காட்டுறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது ஆமா வேதனை அளிக்குது அப்படிங்கிறாரு. ஆனா வேற எதிர்கட்சிகளாகட்டும் அதிமுக சார்பாக இது அநீதி அப்படின்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. கூட்டணியிலே இருக்கக்கூடிய பாமக சொல்றாங்க கண்டிப்பா அவங்க நிதியை வழங்கி ஆகணும், இது அநீதின்னு அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல பிரதமர் மோடி தலையிட்டு நிதியை பெற்று தரணும் அப்படின்னு ஒரு சாஃப்டா இருக்கு. அது கண்டனம் கூட இல்லை, கண்டனம்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போதும் கண்டனத்தை தெரிவிக்கல. ஏன் இவ்வளவு சாஃப்டா ஏன் டீல் பண்றீங்க? சபாபதி மோகனுடைய ஒரு ஆதங்கம் வெளிப்பட்டுச்சுல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அது ஏன் அரசனுடைய அறிக்கையில வெளிப்படல? போதுங்க, சாஃப்டா பேசினா ஏன் சாஃப்டா பேசினாங்க, கண்டனம் தெரிவிச்சா ஏன் கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன நிதி ஆரம்பத்துல சொன்னாங்க, என்ன நிதி வேண்டி கிடக்கு, 20 சீட்டு கொடுத்துருந்தா நீங்க நிதி கொடுத்துருப்போமோ அப்படின்னாங்க. 20 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருந்தா நிதி கொடுத்துருக்க போறாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் பேசினாரு. இன்னைக்கு அவங்க மாத்தி பேசுறாங்க. அதாவது இது சாப்பிடலிங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்கள் உரிமையை நாங்கள் போராடி பெறுவோம். நாங்க கேட்கறது டிவியில் இப்ப நீங்க தமிழ் புதல்வன், அதை தொடர்ந்து புதுமை பெண், அதை தொடர்ந்து நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி. நாங்க என்னங்க செய்யலைங்க? நீங்க இல்லம் தேடி கல்வி அதுல இருக்குன்னு சங்கர நாராயணன் சொன்னாரு, ஓகே. நாங்க இன்னைக்கு மாண்புமை பொன்முடி என்ன சொன்னாங்களே, நீங்க சொன்னதுல முக்கியமானதெல்லாம் ஒரு சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது இருக்கு, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, நாங்க மறுக்கலையே. நீங்க இதை வச்சுக்கிட்ட நீங்க நிதி தர மாட்டேன் அப்படின்னு எப்படிங்க நீங்க எங்களை கம்பேர் பண்ணலாம்? நன்றி திரு சபாபதி மோகன். நான் திரு சூர்யாகிட்டே நான் கேட்குறேன், ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, மெட்ரோக்கு நிதி, மெட்ரோவில் செகண்ட் லெவலுக்கு நிதி கொடுக்கல, வெள்ள நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து, இந்த நிதி பஞ்சாயத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கல்விக்கான நிதியில இந்த சிக்கல் வரும்போது ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து அவங்க செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்க மாநில அரசு ஒரு நெருக்கடியில போடுறதுக்கான விஷயங்களை தான் தொடர்ந்து மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குன்ற கேள்வி வராதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். இது பார்லிமெண்ட்ல February 5, 2024 அன்று மத்திய கல்வி இணை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணி தேவி அவர்கள் கொடுத்த பதில். அதில் இந்த சமக்ரக சிக்ஷா அபியானில்
நிதிகள் வந்து எந்தெந்த மாநிலம் எவ்வளோ அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழகத்தில் 2021-22 ஆண்டுக்கு வந்து 117 கோடியும் 2022-23 கல்வியாண்டில் வந்து 156 கோடியும் மொத்தம் 273 கோடி ரூபாய் தமிழக அரசு மத்திய அரசு ஒதுக்கியும் பயன்படுத்தாமல் இருக்கிறது. எவ்வளவு ஒதுக்குனாங்க முதல்ல 2021-22ல? 1517 கோடி செலவே பண்ணலன்ற நானு. சார் அது ஒரு பர்சன்டேஜ் வேணாமா சார்? இல்ல இது ஏன் செலவு பண்ணாம இருக்கீங்க? உங்களை யாரும் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறப்போ இந்த பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய தரவுப்படி நீங்க அதை சரியா செலவு பண்ணல அப்படின்னு அமைச்சர் சொல்லல. 273 கோடி ரூபாய் செலவு செய்யல. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டு, நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்து அரசியல் ரீதியா இந்த திட்டத்தை திமுக எதிர்ப்பதற்கான காரணத்தையும் நான் சொல்றேன். இப்போ வந்து தமிழகத்துல கல்வி நிலைமை நல்லா இருக்கு, ஜிஆர் நல்லா இருக்கு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னது கல்வியில சிறந்து இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன? அந்த காலத்துல அப்துல் கலாம் வந்தாங்க, இவங்க வந்தாங்க, சிவன் வந்தார், எல்லாமே ஓகே. ஆனா இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளுடைய நிலைமை என்ன? செங்கல்பட்டுல ஸ்கூல் இடிஞ்சு விழுது, கிருஷ்ணகிரியில ஸ்கூல். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் பதில் சொல்லட்டும். இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னு 400 பள்ளிகள் நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அது வந்து சாதாரண பள்ளிகளோட சிறந்து விளங்கிவிட்டால் நம்மளுடைய மாநில அரசு கொடுக்கக்கூடிய கல்வித்தரம் கம்மின்னு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து அந்த 300 ஸ்கூல் வந்து சிறந்து விளங்கிட்டா மற்ற விளங்கிட்டா இப்போ ஆல்ரெடி அப்படிதானே இருக்கு. இப்போ கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டும் கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கும் அரசு பள்ளிக்கும் ஒரே டிமாண்ட் இருக்கா? இங்க எனக்கு அது பதில் சொல்லுங்க. நிதி ஒதுக்குறத விட்டுட்டு அது எல்லாம் தாண்டி சுத்தி இதெல்லாம் இவங்க ஏன் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றேன். நான் ஒரு கேக்குறேன், மத்திய அரசு பிரச்சனை பண்ணதை நீங்க சொல்றாங்க சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கேந்திர வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டுல இருக்குங்க. அரசாங்க தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளி இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்க குழந்தைய கேந்திர வித்யாலயா சேர்ப்பீங்களா, தமிழ்நாடு அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா? எல்லாருமே கேந்திர வித்யாலயாவில் சேர்ப்பாங்க. அங்க சீட் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில தரம் அதிகமாக இருக்கின்றது, மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல தரம் கம்மியாக இருக்கின்றத அனைவருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப இந்த 400 பள்ளிகள் சிறந்து விளங்கினால் மாநில அரசுக்கு அவப்பெயர் வரும் அப்படின்னு பயப்படுறாங்க. எங்களுடைய அக்விசிஷன்